டு ஆல். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் ஓம்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். The resistance of an electric bulb when connected across 230 volt supply is measured as 1322.5 ohm. Find the power rating of the bulb. ஓகேங்களா, கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் an electric bulb connected across 230 volt supply. அதாவது வோல்டேஜில் நம்மளுக்கு வந்திருந்தது அப்படின்னா அது வியோட வேல்யூ. வோல்டேஜ் வந்து 230 வோல்ட். ஓகேங்களா, இஸ் மெஷர்ட் ஆஸ் ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓம்ஸில் வந்திருந்ததுன்னா அது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இப்போ ஃபைண்ட் த பவர் ரேட்டிங், அதாவது நம்மளை பி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த டயக்ராம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பவர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பவரோட ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு என்ன, நமக்கு ஓம்ஸில் அப்படி என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், P is equal to VI தான் வந்து தெரியும். பட் கொஷினில் நம்மளுக்கு வந்து என்ன இல்லை, ஐயோட வேல்யூ வந்து நம்ம கொஷினில் இல்லை. ஸோ அப்போ ஐ இல்லைன்றதுனால ஐக்கு பதிலாக திரும்ப அகெயின் ஓம்ஸில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். IV is equal to IR, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இங்கேருந்து ஐ கண்டுபிடிச்சோன்னா I equal to V divided by R அப்படின்னு கிடைக்கும். அதை கொண்டு வந்து நம்ம இந்த ஐயோட பிளேஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ V by R. இப்போ V இன்ட்டு V வந்து நமக்கு என்ன ஆகிடும், V ஸ்கொயர் டிவைடட் பை R. இப்போ நம்ம அதுக்கு வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பவர் வந்து கிடைக்கும் 40. பவரோட யூனிட் வந்து என்னது நமக்கு வாட்ஸ். இப்போ பவர் ஈக்குவல் டு 40 வால்ட். ஸோ த பவர் ரேட்டிங் ஆஃப் த பல்ப் இஸ் ஈக்குவல் டு 40 வால்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் வில் பி த கரண்ட் ட்ரான் பை எ லேம்ப் ரேட்டட் அட் 250 வோல்ட் 25 watt when connected to a 230 volt supply. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி த கரண்ட் ட்ரான் பை த லேம்ப் ரேட். அந்த லேம்போட ரேட்டிங் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லேம்போட வோல்டேஜ் வந்து 250 அண்ட் அதோட பவர் ரேட்டிங் வந்து 25 வாட் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ரேட்டிங் உள்ள இந்த லேம்ப் வந்து 230 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த லேம்போட கரண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது இது வந்து தனியாக லேம்போட வோல்டேஜ் அந்த பவர் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கான், 230 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் ஆகும்போது அது எவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் வந்து அந்த பல்போட வோல்டேஜு பவர் வந்து வச்சு நம்ம போட்டுட்டோம். அதோட அது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா 230 வோல்ட் சப்ளையோட நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நமக்கு என்ன வேணும், கரண்ட் வந்து வேணும். கரண்ட் வேணும்னா என்ன வேணும், கரண்ட்டோட ஃபார்முலா என்னது, I equal to V by R. ஸோ அப்போ நமக்கு கொஷினில் வந்து என்ன இருக்குது, நமக்கு வோல்டேஜ் வந்து இருக்குது, பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர். ஏன்னா கொஷினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பல்போட பவரும் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம ரெசிஸ்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து பவர் P is equal to VI. ஓகேங்களா, P is equal to வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். நமக்கு என்ன இல்லைங்க, கரண்ட்டு தான் வந்து இல்லை. ஸோ இதுக்கு கரண்ட்டுக்கு திரும்ப அகெயின் ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்த மாதிரியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I equal to V by R. அப்போ ஃபார்முலா வந்து நமக்கு V ஸ்கொயர் பை R அப்படின்னு கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அன்னோன் வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். வோல்டேஜோடது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து பவரோடது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த சைடு வந்து பவரோடது, இங்கே வோல்டேஜோடது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லாததால் ரெசிஸ்டன்ஸ் இங்கேயும் அந்த வேல்யூ இங்கேயும் வந்துடும். அப்போ நமக்கு 250 ஸ்கொயர் டிவைடட் பை 25 கிடைக்கும். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 2500 ஓம் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு R வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நமக்கு ஐயோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது, V by R. சரிங்களா, அதாவது இங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணும்போது கொஷினில் கொடுத்துருக்க அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் அண்ட் பவரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரண்ட்டு கண்டுபிடிக்கும் போது ஓவரால் வோல்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மளோட கரண்ட்டோட ஃபார்முலா வந்து I equal to V divided by R. இப்போ அதோட ஃபார்முலா வந்து என்னது, V by R. ஸோ வோல்டேஜ் வந்து 230 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ போட்டோன்னா நமக்கு கரண்ட்டோட வேல்யூ வந்து கிடச்சிரும். I equal to 0.092 ஆம்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து கரண்ட்டோட வேல்யூ. கரண்ட் ட்ரான் பை த லேம்ப் இஸ் 0.092 ஆம்ஸ். ஓகேங்களா, இப்போ
இப்போ இதுதான் வந்து ஓம்ஸ் லா ப்ராப்ளம்ஸ். இது வந்து நமக்கு 10 மார்க் கொஷின்ஸாக பிக் கொஷினில் கேட்கும்போது இது வந்து 3 மார்க் அந்த மாதிரி வரலாம். இல்லை கொஷின் ஸ்ப்ளிட்டப்பில் கேட்கும்போது 4 மார்க் கொஷின்ஸில் கூட வரும். நமக்கு 2 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு உங்களுக்கு 2 ப்ராப்ளம் வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் வேணும்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், இதில் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உங்களோட ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொஷின். A bulb draws 150 amps when the voltage across it is 120 volt. What is the resistance of the bulb? இங்கே என்னென்ன கொடுத்துட்டேன், நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓம்ஸில் வச்சு இங்கே ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரண்ட் வந்து மில்லி ஆம்ஸில் இருக்கிறதுனால அதை வந்து ஆம்ஸில் மாற்றும் போது நமக்கு 10⁻³ வரும். ஸோ வோல்டேஜ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஆன்சர் வந்து 800 ஓம் வந்து இதோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹீட்டர் இஸ் 117.56 ஓம். ஃபைண்ட் த வாட்டேஜ் ஆஃப் த ஹீட்டர் இஃப் இட் draws 1956 milliamps ஃப்ரம் த சப்ளை மெயின்ஸ். ஓகேங்களா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பவர் வந்து கேட்குறாங்க. வாட்டேஜ் அப்படின்னா பவர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஐ இருக்குது, ஆர் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பவர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அங்கே எப்படி நம்ம P = VI, அதில் எது வந்து இல்லையோ அதை வச்சு கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே V இருக்குது இல்லையா, இதை வச்சு நீங்கள் வியோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பவரோட ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? பவரோட ஃபார்முலா வந்து ஆன்சர் பாருங்கள், 450 வாட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஃபுல்லாக போடணும் அப்படின்னா இது தெரியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் பிளேலிஸ்ட்லேயும் எல்லா வீடியோஸுமே இருக்கும். போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.